ரகுவம்சம் 32ஆம் பகுதி. தந்தி தளர்ந்து கிடக்கும் வீணை போல் மரித்து கிடந்த இந்துமதியினை மடியில் ஏந்தி புலம்பல் ராகம் பாடினான் அஜன். கதரும் மனமே அறிந்து கொள், தெய்வம் ஒரு உயிரை பறிக்க முடிவு செய்துவிட்ட பின் மெல்லிய மலர் கூட அதற்கு ஆயுதமாகின்றது என்றால் மானுடனால் அதனை எதிர்க்க எப்படி முடியும்? மெல்லிய மலரை கொண்டே ஒரு உயிரை அதனால் பறிக்க முடியும் என்றால் இவ்வுலகில் வேறு எந்த பொருள்தான் தெய்வத்தின் கருவியாகாது? அது புரிந்தும் ஏன் அழுகின்றாய்? நான் அழாதே என்று கூறினாலும் கலைந்த மேகமாய் கிடைக்கும் அவளை கண்டு ஏன் அழுகின்றாய்? நீயும் நானும் அழுது ஆவதென்ன? தெய்வத்தின் விருப்பம் இலவம் பஞ்சு மூலமாகவும் நிறைவேறும். எப்பொருளாலும் அது தான் நினைத்ததை செய்யும் போது நாம் அழுது என்னாகும்? உயிர்களின் முடிவை செய்யும் யமன் மெல்லிய படைப்பினை மென்மையானவற்றை கொண்டே முடிக்கின்றான். மெல்லிய தாமரையினை மெல்லிய பனியாலே அழைக்கும் அவன் என் மெல்லிய இந்துமதியினை மெல்லிய பூவாலே முடித்து விட்டான். அவ்வகையில் அவனுக்கும் கருணை உண்டோ? இதே மாலையினை நான் என் நெஞ்சிலும் போட்டு என்னையும் கொல் என்கிறேனே, ஆனால் அது என்னை ஏன் கொல்லவில்லை? அவளை கொன்ற மாலை ஏன் என் உயிரை பறிக்கவில்லை? அந்த ஈசனின் விருப்பப்படி சில இடங்களில் அமிர்தம் விஷமாகின்றது, சில இடங்களில் விஷம் அமிர்தமாகின்றது. இங்கு பொருளின் தன்மையினால் விளைவது எதுவுமில்லை, விளைவதெல்லாம் ஈசன் ஒருவன் விருப்பமே. மனமே, இது எனது துரதிருஷ்டமின்றி வேறென்ன? இடியாய் இறங்கிய இம்மாலை அபூர்வம் இடி அன்றோ? மேகம் கொடுக்கும் இடி பூமியினை தாக்கி அங்கிருப்போர் அனைவரையும் அனைத்தையும் அழித்து போடும். ஆனால் இந்த மலர் கொடுத்த இடி இங்கே இந்த அரசின் கொடிமரத்தை தாக்கி என் கொடியினை மட்டும் அழித்து போட்டது. இந்த கொடிமரம் மட்டும் பிழைத்ததென்ன? யார் எனக்கு இந்த காரணத்தை உரைப்பார்கள் என கூறியவன் தேம்பி அழுது அவளை உலுக்கி முழுக்க மனமுடைந்தவனாய் புலம்ப ஆரம்பித்தான். என் உயிரணைய இந்துமதியே, நான் உன்னை மிகவும் நேசித்தேன் என்றாலும் என் மேலும் பிழைகள் உண்டு. நான் உனக்கு மிகச்சிறிய துன்பங்களை கொடுத்த போதும் நீ என்னுடன் பேசாமல் இருந்ததில்லையே. இப்போது நான் ஒரு குற்றமும் செய்யாமல் புல்முனை துன்பமும் தராமல் இருக்கும் இந்நேரம் ஏன் என்னோடு பேச மாட்டேன் என்கிறாய்? முன்பெல்லாம் நான் குற்றம் செய்த போதும் அதை கொஞ்சமும் மனதில் வையாமல் பேசியவள் நீ. இப்போதும் நான் அப்படியே இருந்தும் ஏனம்மா பேச மறுக்கின்றாய்? என் வாழ்வே, நான் வாழ்வில் கண்ட ஒரே ஒரு இன்பமே, என்னை காண்பாய். எனக்காக நான் தேடிய ஒரே ஒரு உயிரே, என் கௌரவமே, என்னை காண்பாய். எனக்கு இந்நாடு பெருமையல்ல, நான் இக்ஷ்வாகு குலம் என்பது பெருமையல்ல, நான் வீரனோ கவிஞனோ அறிஞனோ என்பது பெருமையல்ல. என் ஒரே பெருமை நீ எனக்கு மாலையிட்டாய் என்பதல்லவா? அதைத்தானே நான் என் வாழ்வின் பெருமையாக கருதுகின்றேன். ஒளி கொடுக்கும் தீபமே இல்லத்தை எரிப்பது போல் எனக்கு விளக்கான நீயே என்னை எரித்தால் நான் என் செய்வேன்? என் அன்பே, நீ என்ன நினைத்து கொண்டாயோ? நான் உன்மேல் அன்பற்றவன் என்றோ இன்னொருத்தி மேல் பிரியமாகிவிட்டேன் என்றா எண்ணிவிட்டாய்? இல்லை என்றால் நீ என்னை விட்டு இன்னொரு உலகிற்கு செல்வது ஏன்? அதுவும் சொல்லாமலே சென்றது ஏன்? இந்த உலகில் எந்த நாட்டில் நீ இருந்தாலும் நொடி பொழுதில் உன்னை நான் தேடி வருவேன் என்பது தெரிந்தால் நான் வரமுடியா இன்னொரு உலகம் சென்றாய்? என் மேல் அப்படி என்ன கோபம் அம்மா? கூறியவன் வெடித்து அழுதான். அவனோடு அவன் அரண்மனை ஊழிய சேனையும் அழுதது. நெஞ்சமே, நான் பாவி. அவள் உயிர் பிரியும் நேரம் நான் மயங்கி வீழ்ந்த பின் ஏன் எழுந்தேன்? என் உயிர் மட்டும் ஏன் திரும்பி வந்தது? நான் அவளை நினைத்து அழுது துடிக்கும்படி கொடும் தண்டனையாக இந்த உயிர் மட்டும் ஏன் திரும்பி வந்தது? இதைவிட பெருந்தண்டனை என்ன இருக்க முடியும்? விதியின் கொடும் பலன் உயிர் பிரிவதால் அல்ல, உயிர் திரும்ப வருவதாலும் உண்டு என ஈசன் விதித்தால் இம்மானிடன் என்னதான் செய்ய இயலும்? நீயும் என்னோடு நாம் அழுவதற்காக அல்லவா அவனால் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஐயையோ, என் மணிமகுடமே, உன் முகத்தினை பார். நான் உன்னோடு விளையாடியதால் ஏற்பட்ட வியர்வை கலையும் முன்னே உன் உயிர் கலைந்ததென்னே? அந்த வியர்வை துளி மறையும் முன்னே நீ மறைந்ததென்னே?
இந்த நிலையற்ற உலகில் நான் என்ன மன்னன், எனக்கென்ன செல்வாக்கு, எனக்கென்ன பெருமை? இங்கு எல்லாமே வீண், எல்லாமே காற்றை கையில் பிடிப்பதற்கு சமம் என்றபின் இவ்வுலக வாழ்வின் பொருள்தான் என்ன? என் வாழ்வின் பொருளே, என்னை விட்டு ஏன் மறைந்தாய்? உனக்கு விருப்பமில்லாததை என் மனதால் கூட நான் நினைத்ததில்லையே. அப்படி இருந்தும் என்னை விட்டு செல்ல ஏன் முடிவு செய்தாய்? நான் இந்நாட்டிற்கு அரசனாக என் கடமையினை செய்தேனே அன்றி என் முழு மனதால் உன் ஒருத்தியைத்தானே நேசித்தேன். என் புலம்பலை கூட கேட்காமல் சென்று விட்டாயே. இவ்வுலகில் என் ராஜ்யத்தை விட எல்லாவற்றையும் விட நான் நேசித்த என் பொன்னே, எழுந்திரு. அவன் இப்படியெல்லாம் புலம்பும்போது காற்று மெல்லியதாக வீசியது. அது அவளின் கூந்தலை மெல்ல அசைக்க அவள் விழிகள் விரித்து வேகமாய் அழுது கூறினான், அழகிய கரங்களை கொண்டவளே, மலர்கள் அணிந்ததும் சுருள் கோலம் கொண்டதும் வண்டுகள் போல கரிய நிறம் கொண்டதுமான உன் கூந்தல் ஆடுகின்றதே, அதோ அது உயிர் கொண்டு ஆடுவதைப் போல் நீயும் எழுந்து அசைய மாட்டாயா? எனக்காக எழுந்திருப்பாய். ஹிமாலய குகைகளில் துருணன் ஜோதி எனும் கொடி இரவில் ஒளிர்ந்து குகையெல்லாம் வெளிச்சம் தரும். அற்புத கொடியான இந்துமதியே, அந்த கொடி போல் ஒளிர்ந்தெழுந்து என் துயரம் போக்க மாட்டாயா? இனி என் வாழ்வில் இருளன்றி வேறென்ன? தாமரையில் சிறந்தவளே, பகலில் விரிந்த தாமரை மேல் சுற்றும் வண்டுகள் மாலையில் அது கூம்பும் போது உள்ளே சிக்கி கொண்டு வெளியே வர முடியாமல் வாடி அலைமோதும் காண்போர் விழிகளுக்கு அது வருத்தமாகும். எந்த தாமரையினால் அந்த வண்டு மகிழ்ந்ததோ அங்கே தீரா சோகத்தில் அது சிக்கிக் கொள்ளும். இங்கு உன் தாமரை முகத்திலும் நான் அப்படி சிக்கிக் கொண்டேனே. என் வல்விதி ஏன் இப்படி அமைந்தது? ஏன் துன்ப இருள் சூழ்ந்து இந்த தாமரையினை மூட வைத்தது? என் கை நழுவிய என் செல்வமே, உனக்கு தெரியாததா? அந்த சந்திரன் அமாவாசை அன்று வானத்தை பிரியும். பகலில் பிரியாத சக்கரவாக பறவைகள் இரவில் பிரியும். ஆனால் நிச்சயம் வானை சேர்வோம் என சந்திரனும் விடிந்ததும் சேர்வோம் என சாகர பட்சிகளும் நம்பிக்கையால் பிரியும். ஆனால் நானோ இங்கு எந்த நம்பிக்கையில் உன்னை பிரிவேன்? எந்த ஆறுதலில் நான் உன்னை கைவிடுவேன்? என் பொய்த்து போன வரமே, சிறிய தளிரையும் நீ தாங்க மாட்டாய். தீபத்தின் வெப்பத்தை கூட தாங்க மாட்டாய். இப்போது பெரிய விறகினை சுமந்து கொடிய தீயினை நீ ஏற்பாயே. இதிலிருந்து உன்னை நான் எப்படி காப்பேன்? என் குடிகளை கால்நடைகளை கூட காக்கும் என்னால் உன்னை இந்த நெருப்பிலிருந்து காக்க முடியாதே. அதை நினைத்து பார்க்கவே என் நெஞ்சம் நடுங்குகின்றதே. என் முன்ஜென்ம பயனே, யாக நெருப்பில் நெய்யிட்டேன், இன்னும் சமித்துக்கள் எல்லாமும் இட்டேன். உன்னையும் அதே நெருப்பில் இட வேண்டும் என்றால் நான் எப்படி இடுவேன்? எந்த தெய்வம் உன்னை அவிர்வாகமாக கேட்டதோ அது யாரென தெரிந்தால் மோதி அழித்து உன்னை மீட்பேனே. ஆனால் யாரென தெரியாமல் என்ன செய்வேன்? என் இன்னிசையே, உன் அணிகள் மிக்க ஒட்டியானம் உன் முதல் தோழி, உன் பாத சலங்கை இரண்டாம் தோழி. அவை உன்னோடு எப்போதும் பேசுமே. இப்போது நீ அமைதியாகிவிட்டதால் அவைகளும் அமைதியாகி உன்னோடு இறந்து விட்டதே. ஆனால் நான் இறக்கவில்லையே. ஏன்? என் சோலையே, நீ என்னை தனியே விட்டு சென்றாலும் உன்னையும் தனியாக விட்டே செல்கின்றாய். உன் குரல் குயிலில் உண்டு, உன் நடை அன்னத்தில் உண்டு, உன் பார்வை மானில் உண்டு, உன் அசைவு கொடியில் உண்டு எனும் நம்பிக்கையில் நீ சென்று விட்டாய். ஆனால் இவைகளா எனக்கு ஆறுதல்? இவை தனியே எனக்கு என்ன தரும்? அவையெல்லாம் கலந்து நீ மட்டும்தானே எனக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியும். என் தளிரே, அதோ அந்த மாமரத்தின் அருகே தரையில் கிடக்கும் பிரியங்கா எனும் கொடியினை காண்பாய். அந்த கொடியினை மாமரத்தில் படரவிட்டு அவைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றாயே. இனி அதனை யார் செய்து வைப்பர்? அதை கூட நடத்தி வைக்காமல் புறப்பட்டு விட்டாயே. ஏன்? என் மேல் கோபம் இருக்கலாம், அந்த கொடிமேல் என்ன கோபம்? மலர்களின் மலரே, நீ வளர்த்த அசோக மரம் அதோ பூக்க தயாராகின்றது. அதனை உன் தலையில் சூடி மகிழ்ந்து காண ஆசை கொண்டேன். ஆனால் உன் தர்ப்பணத்தில் அல்லவா அதை இனி வைக்க வேண்டும். அதில் வேதனை ஒன்றேதானே எனக்கு மிஞ்சும். நினைவழிந்த மலரே, உனக்கு நினைவுண்டா? அம்மரம் பூக்காமல் இருந்தது.
விழுந்தது. நீ மணி அணிந்த உன் பாதங்களால் அதை மெல்ல மிதித்தாய். அதன் பின்பே அது பூக்கத் துவங்கிற்று. இது எல்லா மரங்களுக்கும் கிடைக்கா வாய்ப்பு என்பதனால் அது மகிழ்ச்சியில் அதிகம் பூத்தது. அம்மரம் இன்று அம்மலர்களை உதிர்த்து உனக்காய் அழுகின்றது. உன் பிரிவால் அது கலங்கி கண்ணீர் விடுகின்றதே. மரமே, உனக்காக இப்படி அழும்போது என் நிலைமை என்ன? பேச்சற்றவளே, கிண்ணறரை போல அழகான குரலை கொண்டவளே, நறுமணம் மிக்க இந்த மகுள மலர்களை உனக்கு மேகலையாக நாம் தொடுத்து கொண்டிருந்த போதே ஆதியில் இப்படி சென்று விட்டாயே. இனி மீதத்தை தொடுத்து நான் யாருக்கு சூட்டுவேன்? யார் என்னோடு இனி அமர்ந்து தொடுப்பார்கள்? இந்த மாலையினைப் போலவே என் வாழ்வின் மகிழ்ச்சியும் பாதியிலே முடிந்ததென்ன? என் நிறைவை இங்கு என்ன இல்லை என்று குறைப்பட்டு எதை தேடி சென்றாய்? இங்கு உனக்கு எல்லாமும் உண்டு. பெருமையான குலம் உண்டு, அன்பான பந்தமும் சுற்றமும் உண்டு, உனக்கென ராஜ்யமே உண்டு. கண் நிறைந்தவனாய் உனக்கென வாழும் கணவனாய் நான் உண்டு. 3ஆம் நாள் வளர்பிறையாய் மகனும் உண்டு. எல்லாம் இருந்தும் நீ எதையோ தேடி செல்வதைப் போல் சென்றது நியாயமே இல்லையே. என் இனிமையின் மென்மையே, உன்னோடு என் தைரியம் போனது. நான் இனி பலமற்றவன், ஓய்வில் விளையாட இனி நீ இல்லை. அதனால் நான் இனி விளையாட்டும் அற்றவன். உன் இனிய பாடல் இல்லாததால் இனி எனக்கு சங்கீதமும் இல்லை. வசந்த விழா போன்ற ஆடல் பாடல் கொண்டாட்டமும் நீ இல்லாமல் எனக்கு இல்லை. என் படுக்கையின் நிம்மதி நீ என்றோ. இன்றோடு என் படுக்கையும் அழிந்தது. என் மணி மிகுந்த ஆபரணமே, என்னை ஆபரணங்களால் பூட்டி அழகு காண்பவளே, நீ இல்லாததால் அந்த ஆபரணங்களும் எனக்கு இனி அவசியமில்லை. உன்னை அழகு செய்த அணிகலன்கள் எல்லாம் இனி பெருமையற்று வீழ்ந்து கிடப்பதைப் போலவே நானும் வீழ்ந்து கிடப்பேன். என் சகலமுமே நீ எனக்கு அன்பும் இன்பமும் தந்த மனைவி மட்டுமல்ல, என் அரண்மனையின் விளக்கும் குலப் பெருமையும் மட்டுமல்ல, நீ என் அவையில் மந்திரி, என் தனிமையின் ஆப்த துணைவி, சங்கீதம் முதலிய கலைகளை எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு என எனக்கு எல்லாமுமாக இருந்தாய். என் மனைவி நீ, ராணி நீ, குருவும் நீ, மந்திரி நீ, துயரம் போக்கும் மாமருந்து நீ, தனிமைக்கு சாயும் தோளும் நீ. உன் ஒருத்தியினை பறித்ததால் யமன் என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து விட்டானே. நான் இனி என்ன செய்வேன்? எனக்கு இனி யார் உண்டு? என் இன்பமே, எப்போதும் இனிய நறுமணமும் சுவையும் கொண்ட மதுவினை என் வாயில் முதலில் ஊற்றி பின் உன் வாய்க்கு மாற்றி சுவைத்து பருகி விழிகளை மயக்கமடையச் செய்து கழித்திருப்பாய். இனிய மதுவால் உன்னை மகிழ்வித்த நான் இதோ எள்ளும் தண்ணீரும் கலந்து அத்தோடு என் கண்ணீரும் கலந்து உனக்கு தரப்போகின்றேனே. இதை எப்படி பருகுவாய்? என் செல்வமே, எல்லா செல்வங்களையும் அதனால் இன்பம் பெறும் வழி எல்லாமும் பெற்ற எனக்கு இனி வாழ்வில் இன்பமில்லை என பெரும் செல்வமான நீ என்னை விட்டு அகன்று விட்டதால் இனி எந்த செல்வத்தாலும் எனக்கு இன்பமில்லை. மூக்கை இழந்தவனுக்கு ஏது பூவின் நறுமணம்? நாக்கை இழந்தவனுக்கு ஏது உணவின் சுவை? செவியினை இழந்தவனுக்கு புல்லாங்குழலாலும் மிருதங்கத்தாலும் ஆவதென்ன? உன்னை இழந்த பின் இனி எனக்கு வாழ்வில் என்ன? எவ்வளவு அழகிய காட்சிகள் விழிமுன் இருந்தும் குருடனுக்கு என்ன பலன்? என் கண்ணை நான் இழந்து விட்டதால் இனி என் முன் என்ன இருந்தாலும் அதனால் நான் காண்பது ஒன்றுமில்லை. உன்னாலே என் செல்வமெல்லாம் இன்பம் தந்தனை. நீ இல்லாத இனிவரும் காலங்களில் அவற்றுக்கு என்னை ஈர்க்கும் சக்தி கொஞ்சமும் இல்லை. கோசல தேசத்து மன்னனான அஜன் இந்துமதியினை இழந்து இப்படி ஓங்கி விடாமல் புலம்பி அழுது சோக மழையினை விழிகளால் கொட்டி தலையினை தன் கையால் இடித்து அழுத காட்சி காண்போர் எல்லோரையும் அழவைத்தது. அவனின் அழுகை கண்டு நந்தவனத்து மரங்கள் கூட பிசினை வடித்து அழுதன. செடிகளும் ஆடி ஆடி அழுது துயரம் கொண்டன. 32ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.